நண்பர்களே, வெல்கம் டு கிரிக்கெட்ஸ் ஆஃப் இன்ஸ்டா பார்ட் 3. ஆல்ரெடி இந்த சீரீஸ்ல 2 வீடியோ போட்டிருக்கோம். இன்ஸ்டால கிறுக்குத்தனமா ரீல்ஸ் போட நிறைய பேர் பிடிச்சிட்டு வந்திருக்கேன். அந்த லிஸ்ட்ல இருக்க பேஷன்ஸ் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இவங்களோட பெரிய கிறுக்கா இருந்த முன்னாள் பேஷன்ஸ் எல்லாம் வந்து இப்போ பிக் பாஸ் ஷோல மாலை மரியாதையோட கூப்பிட்டு உட்கார வச்சிருக்காங்க. நான் கூட திறமை இருந்தாதான் வளர முடியுமோன்னு நினைச்சேன். சரி, அந்த மேட்டரை கடைசியா பார்ப்போம். இப்ப வீடியோ ஆரம்பிக்கலாம். ஒரு விஷயம் சொல்லவா, உங்களால சிரிச்சுட்டே புருவத்தை தூக்க முடியாது. ஹாய், எத்தனை பேர் இதை ட்ரை பண்ணி பாத்தீங்க? உங்களை சிரிக்க வைக்கிறதுக்காக தான் இதை சொன்னேன். சிரிச்சுட்டே இருங்க, ஜாலியா இருங்க. சிரிச்ச மாதிரி மூஞ்ச வைக்கிறதும் நிஜமா சிரிக்க வைக்கிறதும் ஒன்னாக்கா? எப்ப இப்படி சிரிச்சுக்கிட்டே இருந்தா பைத்தியோண்டு போயிருவாங்க. அக்கா 1 பாயிண்ட், நான் 0. எப்பயுமே நான் 0 தானே. 0 வேஸ்ட். ஐயோ, அந்த சுச்சு கான்செப்ட் மேல என்ன ஒரு 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 அதீத விருப்பம் உங்களுக்கு? பிடிச்சிருக்கு, அதான் ரீசன். அதுக்கு ரீசன். இந்த மாதிரி ரீல்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஒண்டிக்கட்டையாவே செத்தரலான்னு தோணுது. ஏய், எப்பயுமே என் கூடவே இருப்பேன்னு சொன்ன, இப்ப என்னை விட்டுட்டு தனியா. கப்புள்ஸ் யாராச்சும் இருந்தா இப்படியா பேசிப்பீங்க? எனக்கு தெரியலடா, எனக்கு சீரியஸாவே தெரியலடா. இதெல்லாம் வந்து ஒரு ஒண்டிக்கட்டையா ஓரமா இருந்து பாக்குறதுனால எனக்கு இந்த மாதிரி கான்வர்சேஷன், இந்த மாதிரி ஒரு கப்புள் ரீல்ஸ் எல்லாம் எனக்கு கிரிஞ்சா தோணுதா? இல்ல நிஜமாவே அந்த வாழ்க்கை அப்படிதான் இருக்குமா? யாராச்சும் கமிட்டட் இருந்தா சொல்லுங்க, எனக்கு பயமா இருக்கு. நானும் ஃபியூச்சர்ல இப்படி ஆய் தொலைஞ்சிடணும்னு. வாய்ப்புகள் இருக்கு. தூக்கம் வரல. மார்னிங் ஃபுல்லா ஒர்க்ல தானே இருந்த, இப்ப தூங்க இன்னும் உனக்கு தூக்கம் வந்தா தூங்க மாட்டேனா? கண்ணை மூடு, தூக்கம் வரும். சரி, ட்ரை பண்றேன். ஓய் மாமா தூங்கிட்டியா? சரி, தூங்கு. லவ் யூ. ஐயோ, அந்த லவ் யூ யாராச்சும் நோட்டீஸ் பண்ணீங்களா? இன்னொரு டைம் நான் பெருசா போடுற உங்களுக்கே சொன்ன மாதிரி இருக்கும். லவ் யூ. நான் மறுபடியும் கேக்குறேன், கப்புள் லைஃப் இப்படிதான் இருக்கும்னு யாருக்காச்சும் தெரியுமா? ஒரு நிமிடத்துல 200 கைத்தட்டு. டார்கெட் ஸ்டார்ட். இவர் அக்கௌண்ட் பாத்துருக்கீங்களா? யாருக்காச்சும் ஃபீல்ட்ல வந்திருக்கா? மனுஷன் பயங்கர டேலண்டான ஆளு. என்னென்னமோ கிரியேட்டிவா போட்டுக்கிட்டே இருப்பாப்புல. ஒரு ரீலுக்கு தான் காட்டுறேன். இது வந்து என்ன 1 நிமிஷத்துல 200 டைம் கிளாப் பண்றேன்றாரா? 130 மீட்டர் பின்னாடி ஓடி வருவது, RX 135 பைக் சவுண்ட் மிமிக்ரி, வாயை திறக்காமல் நிறுத்துப்பா, விட்டுரு. பாத்தீங்களா டேலண்ட? அடுத்து இருக்கு ஆட்டோ சவுண்டு. இந்த திறமை எனக்கும் இருக்குன்னு நினைக்கிறேனே. எப்படி நானும் கரெக்டா பண்ணனா? படிக்காட்டியும் நீ மேததாண்டா. பொய் சொல்றாரு. 140 டைம் தான் தட்டினாரு. அதையும் உட்காந்து ஒருத்த எண்ணி இருக்கான் பாருங்களேன். ஆமா ப்ரோ, 140 சம்திங் தான் வருது. அவரும் டேலண்டா இருக்காரு, அவர் ஃபாலோவர்ஸும் டேலண்டா இருக்காங்க. அப்ப நீ வேற வேலையை பாக்குறது இல்ல. இல்ல சார். யாரா என்ன மூக்குல மட்டும் சிவப்பா ஏதோ ஒண்ணு. யாரா அண்ணா மூஞ்சில பெரிய வாரி அடிச்சிருக்காங்க. அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டு திருப்பாச்சி கெட்டப்ல வந்திருக்காரு. ஆனா என்ன இந்த மூக்குல இந்த குங்குமமோ மிளகா பொடியா என்ன இளவு தெரியல, அது மட்டும் ஒரு இடத்துல கோணையா போயிருச்சு. இந்த மொத்த பில்டிங்ல அது மட்டும் தான் உங்களுக்கு பிரச்சனை இருக்குல்ல? எத்தனை பேர் கிளம்பி இருக்கீங்க இந்த மாதிரி? ஆனா இவரை விட அவர் தான் டெடிகேட்டடா வந்து கொஞ்சம் கிரியேட்டிவா நெத்தியில போட்டு வைக்க, மூக்கு ஃபுல்லா போட்டு வச்சிருந்தாரு. எனக்கு தெரிஞ்சு இவரை விட அவர் தான் வின்னர். நான் நம்பர் 1. அண்ணாவை பாக்குறதுக்குமே நீங்க யாரெல்லாம் உயிர் தியாகம் பண்ணாங்களோ அத்தனை பேரும் டிவி தியாகிகள் தான். என்னடி சொல்ற? அவங்களுக்குன்னு ஒரு நினைவாலயம் நீங்க உருவாக்கணும். நீங்க என்னென்ன ஸ்டீடு கொடுத்தாலும் ஈடாகாது. அவங்க இந்த மண்ணை விட்டு போனாலும்
நம்ம மனசு விட்டு போலைங்கிற ஒரு அடையாளமா அந்த நினைவாலயம் இருக்கணும். அங்க வந்து 40 பேர் செத்து போயிருக்காங்க. அவங்க வந்து டிவிகேக்கு தியாகம் பண்ணாங்களாம் உயிரை. அவங்களுக்கு நினைவாலயம் அமைக்கணுமா? அடிச்ச மௌன செவுத்துல சாணி மாதிரி ஒட்டிக்குவேன். இது யார் இது 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 யாரு இது இது என்னது இது இந்த மூஞ்சி நான் இது வரைக்கும் எந்த இதுலயும் பார்த்ததே இல்லையே. புதுசா ட்ரெண்ட் ஆகணும்னு சொல்லிட்டு பண்ணுதா? இவ்வளவு லூசுத்தனமா ஒரு அசிங்கமா வருது வாயில. அது பேசுறது 4 டைலாக், அதோட வந்து மனப்பாடம் பண்ணி பேச தெரியல. கீழே ஏதோ நோட்டை பார்த்து அதை பார்த்து படிச்சுக்கிட்டு இருக்குது. ஆனா அழுக மட்டும் வருது, எப்படின்னு தெரியல. அவங்க இந்த மண்ணை விட்டு போனாலும் நம்ம மனசு விட்டு போலைங்கிற ஒரு அடையாளமா அந்த நினைவாலயம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் அந்த 40 பேர் செத்தவங்க பேராஸ் தெரியுமா இதுக்கு? தெரியாம ஏன்டா ஏதாச்சும் ஒன்று படத்துல ஒரு டைலாக் அப்படியே அதை எல்லாத்தையும் கோர்த்து ஏதாவது ஒரு ரீல் மயிரா உட்காந்து பேச வேண்டியது. இந்த ஒரு கட்சிக்குன்னு இல்ல, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு முட்டாப்பையன் கூட்டம் இருக்குது. எதுக்கு சப்போர்ட் பண்ணணும், என்ன பேசணும்னு ஒரு மண்ணும் தெரியாம இஷ்டத்துக்கு பேசுறதுக்கு ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு கூட்டம் இருக்குது. அண்ணாவை பாக்குறதுக்குமே நீங்க யாரெல்லாம் உயிர் தியாகம் பண்ணாங்களோ அத்தனை பேரும் டிவிகே தியாகிகள் தான். ஓங்கி அரையறதுக்குள்ள ஓடி போய் உட்கார்ந்து. நான் வந்து ஜெயலலிதா அம்மா ஆத்மாவோட பேசிட்டு இருக்கேன். ஜெயலலிதா அம்மா ஆத்மாவோட பேசுறீங்களா? ஆரம்பம் தான், குணப்படுத்தி விடலாம், சான்சஸ் இருக்கு. நான் வந்து ஜெயலலிதா அம்மா ஆத்மாவோட பேசிட்டு இருக்கேன். கிட்ட வந்து சில விஷயம் வந்து ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க, பர்சனலா ஷேர் பண்ண சொல்லியிருக்காங்க ஜெயலலிதா அம்மா. சோ அதனால அவங்க கிட்ட பேசுறதுக்கு இன்னைக்கு நான் வந்திருக்கேன். நான் அதாவது ஜெயலலிதா அம்மா வந்து இவங்க மூலியமா டிவிகே தலைவர் விஜய் அவருக்கு வந்து மெசேஜ் சொல்றாங்களாம். இந்த மாதிரி அட்வைஸ் எல்லாம் போய் சொல்லு அவர்கிட்ட, நான் சொன்னேன்னு போய் சொல்லுன்னு. ஏண்டா கனவா இருந்தாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? சரி, அவங்களோட இவ்வளவு க்ளோஸா இருக்கீங்க, என்ன நடக்குதுன்னு அவங்க கிட்ட பேசுறாங்க, சொல்றாங்க கூட. அப்படியே அந்த ஹாஸ்பிட்டல் என்ன நடந்துச்சு, இன்னும் அத்தனை நாள் என்ன ஆச்சு அப்படிங்கறதையும் கேட்டு சொன்னீங்கன்னா ஓகே. ஓவர் அரசியல் நமக்கு போவானா, அடுத்த ரீலுக்கு போவோம். என்ன அவரு போட்டோ தரையில போட்டு அது மேல ஏறி படுத்துக்கிட்டு இருக்காங்க? ஸ்கிரிப்டா? ஸ்கிரிப்ட் தான். விஜய் அண்ணாவை படுக்க போட்டு என்னடா பண்ற? போட்டோவை ஹராஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஆளு. பேசாம பக்கத்துலயே இருந்திருக்கலாம். உங்களுக்கெல்லாம் நல்லது பண்ணணும்னு நினைச்சு எல்லாரும் ஒவ்வொன்று என்னென்னமோ சொல்றாங்க. எப்படிப்பட்டு இந்த பேச பார்த்து ஏதோ சொல்ல தோணும். கிறுக்கா போய் வேலையை பாரு லூசு. இப்ப இந்த ரீல நான் கலாய்ச்சேன்னா ஏதோ நான் வந்து விஜய்க்கு அகெயின்ஸ்டா இருக்கேன், அவருக்கு அகெயின்ஸ்டா நான் ஏதோ கருத்து வைக்கிறேன், அவரை ட்ரோல் பண்றேங்கிற மாதிரி பேசுவாங்க. நான் எதுவும் பேசலப்பா. இவங்கள உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். தமிழ்நாடு விமன் வெர்ஷன் ஆஃப் ஆண்ட்ரூ டேட். இந்த அக்கா கொடுக்குற அட்வைஸ், சொல்ற பஞ்சு டைலாக்லாம் மாசா இருக்கும். பிரஸ் கார்டை ஒண்ணு அடிச்சுக்கிறானுங்க. நான் ஒரு ஜேர்னலிஸ்ட்னு பெருமையா சொல்லிட்டு சுத்துறானுங்க. ஒண்ணு நல்லா புரிஞ்சுக்கோ, உன் நியூஸ் பேப்பரை அதிகபட்சம் 5 ரூபாய்க்கு மேல விற்க முடியாது. அதுக்கு பதிலா நீ ஒரு ஓசிபி பேப்பரை வாங்கி வித்திருந்தாலே 10 ரூபாய்க்கு வித்திருந்திருக்கலாம். இல்ல எனக்கு புரியல. என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல? நியூஸ்ல வேலை செய்யறவங்கள போய் போதைப் பொருள் விற்க சொல்றாங்க. என்ன சொல்ல வராங்க எனக்கு புரியல. மூளை கோளாறு உள்ளவங்க லூசு பைய. பிரைவேட் ஜெட்னா அதுக்கு லிமிடெட் ஆக்சஸ் மட்டும் தான் இருக்கணும். அதனால தான் அதுக்கு பேரு பிரைவேட் ஜெட். என்ன வீடியோ இது? இது எதை நினைச்சு இதெல்லாம் போஸ்ட் பண்றாங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. வாட் இஸ் பிரைவேட்? பிரைவேட்டா இருக்கணும், அதான் பிரைவேட். அதே மாதிரிதான் பிரைவேட் பார்ட்னா அதுக்கும் லிமிடெட் ஆக்சஸ் மட்டும் தான் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அது ஒரு பப்ளிக் பார்க். பிரைவேட் பார்க்னா பிரைவேட்டா இருக்கணும், இல்லாட்டி அது பப்ளிக் பார்க். ஓகே, இன்னைக்குதான் எனக்கு இதெல்லாம் தெரியுது. நிறைய கத்துக்கிறேன் அவங்க கிட்ட இருந்து நானு. என்ன ஞானம் இந்த சின்ன வயசுலயே அந்த ஔவையாருடைய அறிவு. கை கொடு. ஒரு ஆட்டிடியூட் பேச்சு, ஒரு ஆட்டிடியூட் மியூசிக். என்ன பேசுறோம், எதுக்கு பேசுறோம், அர்த்தமோட பேசுறோமா, எதுவுமே தேவையில்ல. அது அனாவசியம். எதுக்கு எல்லா ஸ்கூல்லயும் யூனிஃபார்ம்னு ஒண்ணு போட சொல்றானுங்க? நான் என்ன படிச்சு முடிச்சுட்டு யூனிஃபார்ம் மாட்டிக்கிட்டு மால் வாசல்ல செக்யூரிட்டி வேலையாடா செய்ய போறேன்? அக்காக்கு அறிவு மட்டும் கல் எங்கேயோ போயிருச்சு போல. ஏதாச்சும் ஒண்ணு மாதிரி பேசுறது. அதுதான் நான் சொல்றேன்ல, நம்ம ஊர் ஃபீமேல் வெர்ஷன் அண்ட் ஆண்ட்ரூ டேட் இவங்கன்னு. அந்த மொட்டைனே அப்படிதான் இந்த மாதிரி சம்பந்தம் எல்லாம் அதான் பேசிக்கிட்டு இருப்பான். 9 months to make a single baby. If men grew babies, it would take 2 weeks. Sounds like a skill issue.
பேசுறான் பேச்சு நல்லா புளி முட்டை ராமசாமி மாதிரி. ஸ்கூல் யூனிஃபார்மா இல்லாம எல்லாம் அவங்க பிடிச்ச ட்ரெஸ் போட்டு வாங்கன்னு சொன்னா எல்லாருமே ஒரே மாதிரியான ஒரு ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட்ல இருந்து வருவாங்கன்னு சொல்ல முடியாது. அதனாலதான் வந்து எல்லா ஸ்கூல்லயுமே வந்து யூனிஃபார்ம் ஒன்று மெயின்டைன் பண்றாங்க. அதுவும் இல்லாம குழந்தைகளுக்கு வந்து ஒழுக்கம்னு ஒன்று சொல்லித்தரதே வந்து ஸ்கூல்ல இருந்தா, அங்கேயே வந்து நீ எப்படி வேணா இஷ்டத்துக்கு வான்னு சொன்னா அது சரி வராது. அதனாலதான் எல்லாரையும் ஒரே மாதிரி ப்ராப்பரான யூனிஃபார்ம்ல வர சொல்றாங்க. இதெல்லாம் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பாக்குறவங்களுக்கு புரியும், ஆனா இவங்களுக்கு புரியாது. இவங்களுக்கெல்லாம் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்கவும் முடியாது. ஆனா கஷ்டம். நீ இருக்கிற ஊர்ல நான் இருக்க மாட்டேன்டா, நான் போறேன்டா. குலுக்கி படா அப்படிதானே வந்துச்சு இல்லையா? எனக்கு அப்படி கேட்டுச்சா? ஐயோ, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பிரிசா இருக்காங்களே, நான் என்ன பண்ணுவேன்? எதுக்கு மாப்பு எடுத்து கவட்டையில சொருகிட்டு? ஓ குதிரையா அது? ஓகே 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 ஓகே. எதுக்கு என் டப்பாவை தூக்கி தலையில அடிச்சுக்கிற? ஏதோ குப்பையெல்லாம் போட்டு எஃபெக்ட்ஸ். இந்த வீடியோக்கு மட்டும் எத்தனை ஒரு 15,000 லைக் வந்தா இந்த ரீலை நான் ரீக்ரியேட் பண்ணி காட்டுறேன். சேலஞ்ச். ப்ரோ ஷால் போடுன்னு சொன்னதுக்கு டாக்ஸிக்கா இருக்குன்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டேன் ப்ரோ. ஷால் போடு, அவங்க கிட்ட பேசாத, இதெல்லாம் சொன்னா டாக்ஸிக் லவ்வா? காலத்துக்கும் அழியாத ஒரு டாபிக். துப்பட்டா போட்டு வெளியே போ, ஷாலை போடு, என்னைக்கும் அழியாது. முதல்ல டாக்ஸிக் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்க. விஷவாயு அதானே? நச்சுத்தன்மை வாய்ந்தது. நச்சுத்தன்மை வாய்ந்தது. தப்பான விஷயத்த கட்டாயப்படுத்தி செய்ய சொல்றதுக்கு பேர் தான் டாக்ஸிக். ஆனா இப்ப எதெல்லாம் சேர்க்கறாங்கன்னா அக்கறையில சொல்ற விஷயத்த கூட நீ டாக்ஸிக்கா சொல்றேன்னு சொல்லி மாத்திடுறாங்க. அவன் ஷால் போடி இப்படி இருன்னு சொல்றது எல்லாமே அவனுக்கு ஒன்னு அவ்வளவு பிடிக்கும். அதனால அவன் கோவப்படுறது கூட எங்க நீ அவனை விட்டுட்டு போயிருவேன்ற அந்த பயத்துலதான் கோவப்படுறான். அதுக்கு போய் ரொம்ப கோவப்படுறேன். டாக்ஸிசிட்டியை வந்து நம்ம வந்து ஒருத்தங்களை ஃபோர்ஸ் பண்ணி அடிச்சு மிரட்டி திட்டி தான் காட்டணும்னு இல்லை. இந்த மாதிரி வந்து பொறுமையாவும் இந்த மாதிரி ஸ்லோவா இந்த மாதிரி பாசமா சொல்ற மாதிரி டாக்ஸிசிட்டியை காட்டலாம். அவங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்னு உனக்கு எதாவது தெரியுமா ப்ரோ? ஏதோ அமிச்ச ஒரு மெசேஜை வச்சுட்டு இதுக்கு சப்போர்ட்டா பேசுறீங்களே. நல்லதுக்கு காலம் இல்லை, அதான் உண்மை. சேம் ப்ரோ, ஓவர் கேரிங் எண்ட் பிரேக்கப் தான். இதை சப்போர்ட் பண்றப்போ கமெண்ட்ல அத்தனை பேரு ஒருத்தன் பைத்தியமா இருந்தா சமாளிக்கலாம், மொத்த பேரும் பைத்தியமா இருக்கான். ஒரு ஷாலை போத்தி விட்டா இவங்களுக்கெல்லாம் அப்பா கடமை முடிஞ்சு, இனி அவ எங்க வேணா பத்திரமா போயிட்டு எப்படி வேணா வந்துருவா, பத்திரமா வந்துருவான்னு ஒரு இவங்களுக்குள்ளே ஒரு நம்பிக்கை. யாராவது ஒண்ணு வம்புக்கு இழுத்தாங்கன்னா இதுவும் பாதுகாக்கும். உண்மையாவே லூசு தான் போல. இந்த ஷால் மேட்ரு வரேன், இன்னொரு ரீல பாத்துட்டு வரேன். லவ் பண்ற பையன் ஷால் போட்டு வெளியே போ, லிப்ஸ்டிக் ஓவரா போடாத, மேக்கப் ஓவரா பண்ணாத, ஷார்ட் ட்ரெஸ் ரொம்ப யூஸ் பண்ணாத, மாடல் ட்ரெஸ் ரொம்ப யூஸ் பண்ணாத, லேட் நைட்ல எந்த பசங்க கூட வெளியே சுத்தாத, இன்ஸ்டா சோசியல் மீடியா ஃபேஸ்புக் எந்த பையன்கிட்டயும் ரொம்ப சாட் பண்ணாத, மெசேஜ் பண்ணாத. என்ன ரேப் போடுற மாதிரி பாடிக்கிட்டு இருக்கீங்க? கரகர 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 கரகரன்ட்டு ஜலகல 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 ஜலகல. ஷார்ட் ட்ரெஸ் ரொம்ப யூஸ் பண்ணாத, மாடல் ட்ரெஸ் ரொம்ப யூஸ் பண்ணாத, லேட் நைட்ல எந்த பசங்க கூட வெளியே சுத்தாத, இன்ஸ்டா சோசியல் மீடியா ஃபேஸ்புக் எந்த பையன்கிட்டயும் ரொம்ப சாட் பண்ணாத, மெசேஜ் பண்ணாத சொன்னா அதுக்கு காரணம் தப்பான பார்வை இல்ல தப்பான தாட்டோ கிடையவே கிடையாது. அவன் ஒன்ன உயிரா உலகமா நினைச்சு ஒன்ன தான் கெட்டின மனைவியா நேசிக்கிற ஒரே ஒரு காரணத்தால மட்டும்தான். ஒரு பையனோட மனசு இன்னொரு பையனுக்கு தான் தெரியும். ஒரு பையன் என்ன பார்வையில பாக்கான்றது இன்னொரு பையனோட பார்வைக்கு மட்டும் தான் தெரியும். ஒரு பசங்க பிசிக்கல் நூடுக்காக யூஸ் பண்ணி தூக்கி போட்டு போற பசங்க மத்தியில உன்னை கண்ட்ரோல் பண்ணி நீ வேணும்னு நினைக்கிற ஒரே ஒரு காரணத்தாலதான் அந்த பையன் உன்னை கண்ட்ரோல் பண்றான். இவரு பேசுறதுக்கு எனக்கு மூச்சு வாங்குது. நீ வேறயா, நீ வேறயா. இந்த மாதிரி நிறைய காதல் கதைகள் நாடி கேள்விப்பட்டிருக்கேன். சொல்றது வெறும் ஷால் போட்டு போங்கிறதோட நிக்காது. ஷால் போடுன்னு சொல்றதுல ஆரம்பிச்சு இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடக்கூடாது, நீ இந்த மாதிரி ட்ரெஸ் மட்டும்தான் போடணும், இங்க மட்டும்தான் போகணும், இவனுங்களோட மட்டும்தான் பேசணும், இந்த ஃப்ரெண்ட்ஸ் குரூப்போட தான் பேசணும், இத்தனை மணிக்கு நீ வீட்டுக்கு வரணும், எங்க போனாலும் எனக்கு கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும்னு சொல்லிட்டு பயங்கர டாக்ஸிக்கா தான் இருப்பானுங்க. ஆனா வெளியே சொல்றது மட்டும் நான் ஷால் போட தான்டா சொன்னேன், அதுக்கு போய் என்ன டாக்ஸிக்னு சொல்லி பிரேக்கப் பண்ணிட்டாடாங்கிறது. நான் ஒண்ணு சொல்லிட்டா, பசங்க போய் லவ் பண்ணி கமிட் ஆகிறதுக்கு முன்னாடி இருந்தே அந்த பொண்ணு ஒரு பொண்ணோட உடம்புலதான் இருக்கு. ஓகேவா? அந்த பொண்ணுக்கு வந்து சின்ன வயசுல இருந்து நிறைய பட்டிருக்கும். எல்லா பொண்ணுகளும் பட்டிருப்பாங்க. அவங்களுக்கு தெரியும் எந்த இடத்துல எப்படி ட்ரெஸ் பண்ணணும், எந்தெந்த ட்ரெஸ்ஸுக்கு ஷால் போடணும்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கு எல்லாம் தெரியும். எந்த பொண்ணுமே இன்னசென்ட்னே சொல்ல முடியாது, எல்லா பொண்ணுக்கும் தெரியும். எனக்கு எல்லாமே தெரியும். ஐயோ உங்களுக்கு எதுவுமே தெரியாது சார். உனக்கு ரொம்ப அக்கறையா இருந்துச்சுன்னா ஒரு வார்த்தை சொல்லிட்டு கம்மன் இருக்கணும். அதுக்கு மேல அவங்களுக்கு தெரியும். அதை மீறி நீ போடு போடு போடுன்னு சொல்றது. பொண்ணுகளோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் அவங்களுக்கு தெரியாதா? அவங்களுக்கு கம்ஃபர்ட் அந்த ட்ரெஸ்ஸுக்கு தேவைன்னா அவங்க போட்டுக்க போறாங்க. இவனுக்கு என்னமோ பிறந்ததுல இருந்து வந்து நிறைய ஒரு பொண்ணோட இடத்துல இருந்து பார்த்த மாதிரியே பேசுறது. அப்ப நான் பஞ்சாயத்துல ஒண்ணு சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது.
உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. இப்ப நீ ஃபார்மல் ஷர்ட்டையும் ஃபார்மல் பேண்ட்டும் போட்டிருக்க, உன் கால் அடிபட்டுருமோன்னு எனக்கு பயமா இருக்கு, அதனால நீ வந்து இந்த ட்ரெஸ்ஸுக்கு ஸ்போர்ட்ஸ் ஷூ போட்டு போயேன் அப்படின்னு சொன்னா நீ போட்டு போவியா? கோமாளி மாதிரி இருக்குல்ல, உனக்கு பிடிக்காது இல்ல, இந்த மாதிரிதான். ஸோ அந்த ட்ரெஸ் மேட்டரை அவங்க கிட்டே விட்டுருங்க, அவங்களுக்கு தெரியும் அவங்க போட்டும் இல்ல அந்த பொண்ணு வேணும்னே தான் ஷால் போடாம போகுது, வேணும்னே வந்து அப்படி அந்த மாதிரி இருக்கணும்னே போகுது அப்படின்னு உனக்கு தோணுச்சுன்னா நீ விட்டுரு, அவ்வளவுதான். இதுக்கு போயிட்டு இது ஒரு பெரிய டாபிக்கா இத்தனை வருஷம் பேசிட்டு ஷால் பூ இதுக்குள்ள வந்து ஃபெமினிசம், டாக்ஸிசிட்டி, மேல் சாவனிஸ்ட் இத்தனை கொண்டு வந்துட்டு ஏன் இவ்வளவு அக்கப்போரு? நல்லா யோசிச்சு பார்த்தேன்னா இந்த இடத்துல நான் பொண்ணுங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசிருக்க மாட்டேன், பசங்களுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசிருக்க மாட்டேன். தெரிஞ்சுக்க புரிஞ்சுக்க. அதனால இதெல்லாம் சும்மா இவனுக்கு வந்து ஷால் போட சொன்னதுக்கு வந்து என்ன டாக்ஸிக்னு சொல்ற அப்படிலாம் கிடையாது. உள்ள உனக்கு பயங்கர அது என்னது நச்சுத்தன்மை வாய்ந்தது, நச்சுத்தன்மை வாய்ந்த மாதிரி நிறைய பண்ணுவானுங்க, அதெல்லாம் வெளியே சொல்ல மாட்டானுங்க. இப்போ உடனே கமெண்ட்ல சில பேர் வருவானுங்க, அப்ப நீ வந்து சொல்ல மாட்டியாடா, நீ வந்து ஷால் போடலாம் சொல்ல மாட்டியா அப்படின்னு. நான் மறுபடியும் சொல்றேன், எல்லா பொண்ணுகளுக்கும் அந்த ட்ரெஸ்ஸுக்கு ஷால் தேவையா இல்லையான்ட்டு தெரியும். உனக்கு போய் ஃபோர்ஸ் பண்றதா இங்க நிறைய பிரச்சனை ஆகுது. மூக்கு கீழே பஞ்சாயத்து கிணறு மாதிரி ரவுண்டா ஒண்ணு இருக்க வாயா, அதை மூடி வச்சிருந்தீங்கன்னா எல்லாம் ஒழுங்கா நடக்கும். ஓகே, இந்த பேஷண்ட் எல்லாம் பார்த்தது போதும். இப்போ அந்த பிக் பாஸ்ல நடக்கிற கூத்துக்கு வருவோம் ஃப்ரெண்ட்ஸ். நான் அந்த பிக் பாஸ் ஆடியன்ஸே கிடையாது. ஏன்னா அதுல வந்து வேணும்னே உள்ள இருக்கவங்களை வந்து சண்டை மூட்டி விடணும், இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சலசலப்பு நடக்கணும்னே வந்து அதுக்குன்னே நிறைய டாஸ்க் கொடுக்கறது, அதுக்குன்னே நிறைய நடக்கிற மாதிரி தோணுச்சு. அப்புறம் எப்பப்பெல்லாம் சண்டை நடக்குதோ அதை மட்டும் மெயினா கட் பண்ணி போடுறது. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது வந்து சரி என்னடா பேசுறதெல்லாம் எவன்டா பாப்பா போர் அடிக்குது, எப்போ சண்டை கட்டுவீங்க, எப்போ தகராறு பண்ணுவீங்க, எப்போ வந்து அடிச்சுப்பீங்க, அதை நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆடியன்ஸே வந்து ஒரு டாக்ஸிக் பிஹேவியருக்கு மூவ் பண்ற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனால அப்படிதான் நான் அதை பாக்குறத விட்டுட்டேன். இந்த குழந்தை எனக்கு வேண்டாம். அப்புறம் எதுக்குடா இப்ப இதை பத்தி பேசுறேன்னு கேட்டீங்கன்னா, இப்பயுமே நான் வந்து ஷோ பத்தி எல்லாம் பேச போறது இல்ல, நான் எதை பத்தி பேச போறேன்னு ஆல்ரெடி நிறைய பேர் கெஸ் பண்ணிருப்பீங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல, இந்த தண்ணி பழம், இந்த அரோரா அவங்க எல்லாம் வந்து போய் டிவி ஷோஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றது இதுக்கு முன்னாடியே நடந்திருக்கு. இவங்க எல்லாம் ஹைப் ஆன டைம்ல நிறைய டிவி ஷோஸ்ல இவங்களை கூப்பிட்டு வச்சு ஷோ பண்ணாங்க. தண்ணி பழம் கூட லூசுத்தனமா பண்றதை பார்த்து கூப்பிட்டாங்கன்னு எடுத்துக்கிட்டாலும் இந்த அரோராவெல்லாம் எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு எனக்கு புரியல. அந்த டைம்ல அவங்க ஃபேமஸ் ஆனது ஏன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பலூன் ஏதா வச்சு இருக்கியா? அந்த இளவை பார்த்தா வாவ் டேலண்ட், வாட்டர் டேலண்ட், இந்த மாதிரி டேலண்ட் தான் நம்ம ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்ல கூப்பிட்டாங்க. நீயே இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற, ஒத்துக்கிறேன். அடுத்து இருக்க ஆள் தான் ஏன் எதுக்கு கூப்பிட்டாங்கன்னு எனக்கு தெரியல, கலையரசன். சரி, நான் ஒரு 10 மணி நேரம் ஆடுறேன், நீங்க வேணா வீடியோ எடுத்துட்டே இருங்க. 10 மணி நேரம் ஒரு மணி நேரத்துக்கு 1 லிட்டர் ரத்தம் வந்துட்டே இருக்கும். 1 லிட்டர் ரத்தமா? என்னென்ன சொல்றோம் பாருங்க. இவர் என்ன பண்ணிட்டாருன்னு கூப்பிட்டு வச்சிருக்கீங்க? நான் அகோரி ஆயிட்டேன்னு காமெடி பண்ணி சுத்திட்டு இருந்தாலும் கண்டஸ்டன்டா கூப்பிட்டு இவ்வளவு பெரிய ஷோல உட்கார வச்சிருக்காங்க. ஆனா அங்க ஒரு மனுஷன் 1 வருஷமா நான் எங்க முட்டு போட்டு இங்கிருந்து பிக் பாஸ் வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்காரு. அவரை யாருமே கண்டுக்கல ஃப்ரெண்ட்ஸ். நீங்க பாத்திருக்கீங்களா அந்த கடின உழைப்புகள் எல்லாம்? அதான் நான் காட்டுறேன். ஆப்ரேஷன் பண்ணதுல இருந்து முன்ன மாதிரி இல்லைங்க எனக்கு உடம்பு, அதனாலதான் நம்மளால கண்டினியூஸா வீடியோஸ் போட முடியுது இல்ல. சிம்பத்தி கிரியேட் பண்ணதுனால எனக்கு எதுவும் வர போறது இல்ல. நான் நிறைய ஏழை மக்களுக்காக தான் பிக் பாஸ் சீசன் 9 போலான்னு இருக்கேன். நிறைய ஏழை மக்களுக்காக ஒரு மாற்றத்தை நம்ம எதிர்பார்ப்போம். பிக் பாஸ் சீசன் 9 கண்டிப்பா போயே தீருவேன். எதுக்கு இந்த வேலை? யார் உங்களை வந்து ஆப்ரேஷன் மட்டும் இவ்வளவு கஷ்டப்பட சொன்னது? இதுல என்ன டைலாக் இது? நான் நிறைய மக்களுக்காக தான் பிக் பாஸ் சீசன் 9 போலான்னு இருக்கேன். அதாவது கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா பிக் பாஸ் வந்து தான் ஹெல்ப் பண்ணணும்ல இல்ல, பண்ணலாம். ஏன்னா இவருக்கே வந்து நான் ஓரளவுக்கு நல்ல டீசென்டான ஃபாலோவர்ஸ் இருக்கு, அப்பப்போ ப்ரொமோஷனும் பண்றாரு, அதுலயே காசு வரும், அந்த காசு வச்சே கஷ்டப்படுறவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே. பிக் பாஸ் வந்து தான் ஹெல்ப் பண்ணணுமா? அந்த போர்டை எடுத்துட்டு போக முடியல, இந்த பெரிய பேக்கை எடுத்துட்டு போக முடியல, தோல் பட்டெல்லாம் பயங்கரமா வலிக்குது. இன்னும் சென்னைக்கு 68 கிலோமீட்டர் இருக்கு. இப்படிதான் நான் சென்னை போறேன்னு தெரியல. நீ எங்க ப்ரோ சென்னை போற? எல்லா வீடியோலயும் வந்து ஆளே இல்லாத ஏதோ ஒரு கிராமத்து ரோட்ல முட்டி போட்டு 2 ஸ்டெப் நடந்து வச்சுட்டு நான் போயிட்டு இருக்கேன், நான் சென்னை தான் ஃப்ரெண்ட்ஸ் போயிட்டு இருக்கேன், நான் சென்னைக்கு போய்கிட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு இருக்காரு 1 வருஷமா. ஒரு வீடியோல கூட ஹைவேல போற மாதிரியே இல்லையே. எல்லா வீடியோவும் நான் பார்த்தனே, எல்லாமே ஏதோ சந்து பந்துக்குள்ள தானே இருக்கு. சந்து பந்துக்குள்ளேயே போது எப்படி சென்னை வரைக்கும் போக முடியும்? முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. விஜய் டிவிக்கு, விஜய் சேதுபதி சாருக்கு வெற்றி நமதே, தோல்வி நமதே. வெற்றி நமதே, தோல்வி நமதேவா? உன் தோல்வி ஏயா நான் என்னதா வச்சுக்கணும்? தோல்வி நமதே. தல்றா போல. இனி நான் நடந்து போயிட்டு இருக்கிறப்ப ஒரு நாகப்பழம் செடி பார்த்தேன். எப்படியாச்சும் மொத்த நாகப்பழம் நம்மளே அறுத்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில செடி ஏறலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல போயிட்டு செடி ஏறலான்னு ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். கீழே அது செடியா, மரம் இல்லையா அது? எனக்கு தான் படிப்பறிவு இல்லை, நான் தான் முட்டா போய் எனக்கு தான் தெரியல. அப்படியே செடி ஏறிட்டு மொத்த நாகப்பழம் அறுத்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு மேல போய் உட்காந்துட்டேன். இதெல்லாம் சின்ன வயசுல எங்க அம்மா சாப்பிடறப்ப கொட்டை முழுங்கிட்டா செடி வளரும்னு சொல்லிடுவேன் வயிற்றுல. அப்பெல்லாம் பயமா இருக்கும்.
இருக்கும். மறக்காம விஜய் டிவிக்கு விஜய் சேதுபதி சாருக்கும் டேக் பண்ணி விட்டுருங்க. இவர் திங்கிறது பேல்றதெல்லாம் நம்ம வந்து விஜய் டிவிக்கு விஜய் சேதுபதிக்கும் டேக் பண்ணிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு வேற வேலை மாதிரி இல்ல. இவர் ஏன் இந்த சீசன் கூப்பிடலன்னு தெரியல. பண்ற பைத்தியகாரத்துல பத்தாது, இன்னும் இவர்கிட்ட இருந்து எக்ஸ்பெக்ட் பண்றாங்களான்னு தெரியல. மேபி இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போட்டு இன்னும் கொஞ்சம் அவங்க எதிர்பார்க்கறதெல்லாம் பண்ணுனா வாய்ப்பு தரக்கு அடுத்த சீசன்ல வாய்ப்பு தரக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்த முறை என்ன பாக்கும்போது இதை விட அதிகமா. ஏன்னா என்ன கிரைட்டீரியால ஆடிஷன் பண்ணி எடுக்கிறாங்கன்னே புரியல. அப்படி பார்த்தா நான் கூட பிக் பாஸ் போலாம் போலயே. என்ன கொஞ்சம் கவர்ச்சி காட்டணும், இல்ல என்னால கவர்ச்சி காட்ட முடியாது, நான் ஆனா பிறந்துட்டேன். இப்போ வந்து சோஷியல் மீடியால இருந்து சில பேரை கூப்பிடுறாங்கிறது தப்பு கிடையாது. ஏன்னா வந்து முன்னாடி வந்து டிவி மட்டும்தான் வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவா எல்லாரும் பாக்குறதா இருந்துச்சு. இப்போ வந்து அதை தாண்டி சோஷியல் மீடியா நிறைய பேர் வந்து அவங்க டேலண்ட்டை காட்டி வீடியோ போடுறாங்க. மக்கள் வந்து இப்போ டிவி எந்த அளவுக்கு பாக்குறாங்களோ அதே அளவு வந்து சோஷியல் மீடியாவும் யூஸ் பண்ணி பழகிட்டாங்க. ஸோ அதுல இருந்து ஆளுகளை கூப்பிடுறது தப்பு இல்லை. ஆனா அதுல இருந்து கூப்பிட்டாலுமே அதுல டேலண்டா இருக்கவங்களும் கூப்பிடணும். எக்ஸாம்பிளுக்கு விக்கல்ஸ் ஆஃப் விக்ரம்னு ஒருத்தர் போயிருக்காரு. அவரு சோஷியல் மீடியால இருந்து போனவர் தான். அவர் ஏன் கூப்பிட்டீங்கன்னு யாருமே இங்க கேள்வி கேட்கல. ஏன்னா ஓகே அவர் டிசர்விங், அவருக்கு டேலண்ட் இருக்கு, அவர் கூப்பிட்டுருக்காங்க போறாங்கன்னு விட்டுட்டாங்க. இந்த 3 பேஷண்ட்டையும் ஏன் கூப்பிட்டீங்கன்னு சொல்லி தான் சோஷியல் மீடியா அத்தனை பேர் கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க. இவங்க 3 பேரையும் இந்த ஷோ கூப்பிட்டது சுத்த வேஸ்ட் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா வேணும்னே இவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு இந்த சீசன் நல்லா மார்க்கெட்டிங் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா. அவ்வளவுக்கு கிரைண்டரா. ஏன்னா இவங்க எல்லாம் போய் என்ன கிறுக்குத்தனம் பண்றாங்கன்னு பாக்குறக்கே நிறைய பேர் பார்ப்பாங்க. ஒரு 4 நாளைக்கு அவங்கள பார்க்க வச்சா போதும். அந்த 4 நாளே சண்டை அது இதுன்னு கொண்டு வந்து எப்படியாச்சும் இவங்களை ஃபுல் ஷோ பார்க்க வச்சிருவாங்க. கண்டிப்பா வந்து தண்ணி பழத்தை வந்து சீக்கிரம் ஷோ விட்டு அனுப்ப மாட்டாங்க. தண்ணி பழத்து மேல சிம்பத்தி வர மாதிரி நிறைய அந்த விஷயம் உள்ள நடக்கும். அச்சோ அவரே பாவம், அவரை ஏன் எல்லாரும் சேர்ந்து அட்டாக் பண்றீங்க, அவரை ஏன் அந்த பாவப்பட்ட ஜீவனை ஏன் வந்து எல்லாரும் சேர்ந்து கார்னர் பண்றீங்கன்னு தண்ணி பழத்து மேல இதுக்கு முன்னாடி என்ன ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருந்துச்சோ மக்களுக்கு அதை அப்படியே மாத்தி அவர் இன்னசென்ட்டுங்க, அவரு பாவங்க அப்படின்னு சொல்லிட்டு கொண்டு வந்துருவாங்க. அதைத்தான் செய்ய போறேன். அப்புறம் அப்படியே தண்ணி பழம் இதுக்கு முன்னாடி அத்தனை பேர் அசிங்கமா பேசினது, ஆக்டர்ஸ் மத்தவங்களன்னு பேசினது, ஜாதி வெறியில பேசினது, இது எல்லாத்தையுமே எல்லாரும் மறந்துடுவாங்க. தண்ணி பழத்தை திட்டினா அதே கமெண்ட் செக்ஷன் பாவையா அவர் இன்னசென்ட் அவர் அப்படின்னு மாறுதா இல்லையான்னு பாருங்க. மார்க் மை வேர்ட்ஸ். இதுல இவரு விஜய் சேதுபதி வேற ஃபர்ஸ்ட் நாள் பிக் பாஸுக்கு ஹெவியா முட்டு கொடுக்க ட்ரை பண்ணாரு. நாங்க வந்து இவரை வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் இல்லாட்டி நடிப்பு அரக்கனாலாம் நாங்க கூப்பிடல. நாங்க வந்து இவர் வெறும் ஒரு டாக்டர் திவாகரா தான் கூப்பிட்டுருக்கோம். நீங்க வெளியே பார்த்ததை வச்சு நாங்க கூப்பிடல. நாங்க இவரோட பிசியோதெரபிஸ்ட் திறமைகளை பார்த்து இவரோட ஐக்கியூ லெவலை பார்த்து தான் நாங்க கூப்பிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப முட்டு கொடுக்க ட்ரை பண்ணாரு. நீங்க அவ்வளோ கரெக்டா இருக்கீங்க, அதை பார்த்து தான் கூப்பிடுறீங்கன்னா வந்து எதுக்கு அந்த மைக்கு பேக்ல வந்து கொட்டை எழுத்துல வாட்டர்மெலன் ஸ்டார் எழுதி போட்டிருக்கீங்க, திவாகர் அப்படின்னு எழுதி போடலாம்ல. நீங்க ஏன் கூப்பிட்டீங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஏன் இப்படி வந்து ஹெவியா முட்டு கொடுக்க ட்ரை பண்றீங்க? ஏன் தமிழ்நாட்டுல வந்து பழத்தை தவிர பெரிய பிசியோதெரபிஸ்ட் யாருமே இல்லையா? சும்மா ஏதாச்சும் உருட்டி விடுவோன்னு விடுறது. ஸோ ஃபைனலா என்ன சொல்றேன்னா, என்ன சொல்றது, எதையாச்சும் சொல்லியா. இந்த சீசன்ல இந்த டைம் கிறுக்குத்தனம் பண்றவங்க ஆபாசத்தினால ஃபேமஸ் ஆனவங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க. இனி அடுத்த சீசன்லயோ இல்ல வேற ஏதாவது டிவி ஷோஸ்லயோ இன்னும் எவ்வளவு கேவலமா கீழே இறங்கி போறாங்கன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். அமௌண்ட் தான் நம்பர்களே. வீடியோ முடிஞ்சு. வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்போ என்ன பிரச்சனைன்னா தண்ணி பழம் சும்மாவே ரொம்ப ஆடும். இப்பதான் 2 மாசம் முன்னாடி எல்லாரும் போட்டு பழத்தை அடிச்சு அவர் அக்கௌண்ட்லாம் டெலீட் ஆகி யாரும் கண்டுக்காதீங்க இனிமே இந்த பழத்தைன்னு சொல்லி கரெக்டா போயிட்டு இருந்துச்சு. அப்படியே விட்டு இருந்தா பழமே கொஞ்ச நாள்ல காணாம போய் ஃபேட் அவுட் ஆகியிருக்கும். கரெக்டா அந்த நேரத்துல இந்த பிக் பாஸ் வந்து உள்ள கூப்பிட்டு போயிட்டான். சும்மாவே பழம் ஆடும். இப்ப பிக் பாஸ்குள்ள வேற போயிருக்கு. வெளியெல்லாம் வந்துச்சுன்னா அவ்வளவுதான் முடிஞ்சு. அதை விட வர என்ன ஒண்ணு எனக்கு, அதுக்காக தான் காத்து நிக்கிறேன். கதியாவராம் போறான். நெக்ஸ்ட் மீட் பண்றேன்.